வணக்கம் தமிழர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன். போன வாரம் டெடிகேஷன் ரவுண்டில் எல்லா கண்டஸ்டன்ஸுமே அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தங்களோட பாடலை டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. அபிஷேகா அவங்க யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறாங்க, பாடலை என்ன பாடல் பாட போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. எல்லாருமே காத்துட்டு இருந்த நிலையில் ப்ரோமோ எதுவுமே வெளியாகலை. அதுக்கப்புறம் அவங்க பாடலுமே டெடிகேஷன் ரவுண்டில் பாடலை. அதுக்கும் போன வாரம் தான் ராக் அண்ட் ரோலில் இவங்க கலக்கியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் போன வாரம் டெடிகேஷன் ரவுண்டில் மட்டும் ஏன் இவங்க பாடலை, ஏன் ப்ரோமோலையுமே வரலை அப்படின்ற கேள்விகள் ரசிகர்கள்ட்டே ரொம்பவும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த நிலையில் இப்போ ஒரு உறுதியான தகவல் வெளியே இருக்குது. இதே சரிகமபால பாடக்கூடிய ஸ்ரேயா அவங்க ஏன் பாடலைன்னு ஒரு ரசிகர் கேட்டதுக்கு, இந்த வாரம் வீக்கெண்டில் பாட போகிறோம், அதனால தான் போன வாரம் ப்ரோமோவில் வரலை, போன வாரம் டெடிகேஷன் ரவுண்டில் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வாரமும் தொடர்ந்து டெடிகேஷன் ரவுண்ட் வரப்போகுது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகா அவங்க டெடிகேஷன் ரவுண்டில் பாட போகிறாங்கன்றது தான் இதிலேருந்து தெரியுது நமக்கு. அதனால் தவறான தகவல்கள் எந்த சோசியல் மீடியாவில் வந்தாலும் நம்பாதீங்க. அபிஷேகா அவங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் டெடிகேஷன் பண்ண போகிறாங்க. அதுவும் அதிகபட்சம் அவங்களோட அம்மாவுக்காக டெடிகேட் பண்ண போகிறாங்க. அவங்க என்ன பாடல் பாடினா நல்லாயிருக்கும், அபிஷேகா அவங்க இந்த ரவுண்டில் எந்த பாடல் டெடிகேட் அவங்க அம்மாவுக்கு பண்ணால் நல்லாயிருக்குன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.